நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையா நினைச்சுக்குவேங்க. சேலம்க்கு ஏற்காடு வந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுப்பேன். ஏன் அப்படின்னா ஏற்காடுல வந்து அவ்வளவு அழகழகான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் வந்து ஸ்டார்டிங்ல மேல போகும்போது வந்து சும்மா அந்த பார்க்ல எல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்கி வந்துருவோம். ஆனா இந்த தடவை நான் போனப்ப அந்த பீக்கு பார்க்கை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனா இப்ப நான் பண்ண போறது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உயிரினம் தாங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்துடலாமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது புக்ல படிச்சிருப்போம், இந்த அனிமல் இப்படி இருக்கும், இந்த பேர்டு இப்படி இருக்கும், குதிரைனா இப்படி இருக்கும், மாடு ஆடு எல்லாமே. ஸோ எனக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுங்க. இப்போ ஆடு மாடு அதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. அப்புறம் இந்த நெருப்பு கோழிக்கெல்லாம் அப்படியே டைரக்டா கையில வச்சு ஃபுட்டு கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு உயிரினம் பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரங்கு வகைகள் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, சிம்பன்சி, அப்புறமேட்டு என்னது கொரில்லா, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து மனித குரங்கெல்லாம் நான் ஆல்ரெடி தொட்டு பார்த்துருக்கேன். அப்போ வந்து இந்த தேவாங்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து திட்டுவாங்க. அப்படிலாம் ஒரு மாதிரி ஒல்லியா இருக்கவங்களெல்லாம் பார்த்து திட்டும் போது எனக்கு என்னடா இந்த தேவாங்க வச்சு இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது அதோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்றதுனாலதான் தேவாங்க வந்து அப்படி திட்டி இருக்காங்க அப்படின்னு அதை வச்சு கம்பேர் பண்ணி திட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா தேவாங்கு நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த பார்த்துட்டு இது அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கடந்து போயிடுவோம் இல்லையா. ஆனா தேவாங்க பத்தி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. தேவாங்கன்னா நமக்கு என்ன யூஸ் அப்படின்லாம் தெரியாது இல்லையா, அதுல எவ்வளவு மூலிகை இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் கேட்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமாவும் வியப்பாவும் இருந்தது. அப்போ எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒருத்தர் இருந்தாருங்க. நமக்கு அந்த ஒவ்வொரு அனிமலை பத்தியும் சொல்லுவாங்க, பேர்டை பத்தியும் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி தேவாங்க பத்தி சொல்லும் போது இந்த மாதிரிலாம் இருக்கும், அதோட பயன்கள்லாம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு வியப்பா இருந்தது. ஸோ அவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இதுல இருந்து நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டும் கன்வே பண்ண ஆசைப்படுறேங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவாங்கு நம்ம வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்ல, அவலட்சணம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல. ஆனா அதுக்கிட்டே ஒரு பயன் இருக்கு. அதே மாதிரிதாங்க உங்களையும் நீங்க வேண்டாதவங்க இல்ல உங்களோட அப்பியரன்ஸ் உங்களோட பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி யாராவது கிண்டல் பண்ணியிருந்தா கூட, ஒவ்வொருத்தருக்கும் காட் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது ஒரு ஹிடன் டேலண்டோட தான் அமைச்சிருப்பாரு. ஆனா அந்த டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த உலகத்துல வந்த யாருமே வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டு அவர் என்ன பேசினாரு அப்படின்றத லிசன் பண்ணுங்க. கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த தரமான கண்டென்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த புணுக்கு பூனையோட அந்த ஒரு இது வந்து அது ஒரு இதுக்கு பயன்படும். கழுதை பால் வந்து ஊட்டுவாங்க. கழுதை பால் வந்து அது சில நோய்கள் எதிர்ப்பு இருக்கும். கழுதை பால் வந்து அவ்வளோ நல்லது. 3 நாள் தடவை ஊட்டுவாங்க சின்ன குழந்தைங்க. ஒரு வேளைக்கு வயிற்ற காலியாக போட்டு அந்த அந்த கழுதை எட்டுன்னு வருவாங்க. கழுதை பால் விற்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வாங்கி போட்டாக்கா அந்த வலிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் வராது. நரம்பு வலுப்பெறும். இப்போல்லாம் நம்ம மாதக்கணக்காக சாப்பிட்றோம்ல பிஸ்தா பருப்பு நரம்புக்காக. அது வந்து அந்த கழுதை பால் வந்து குழந்தைங்க கொடுத்தாக்கா அவ்வளோ நல்லது. நான்லாம் 3 நாள் தடவை குடிச்சோம் கழுதை பால். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம பசும்பாலை அதுகிட்ட வச்சு அது சாப்பிட்டு அதனுடைய எச்சி போட்டு அதை நம்ம எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டோம்னா நல்லது. அது சில நோய்கள் வராது. அதுக்கு தான் தேவாங்க. அது எடுத்துனே வருவாங்க, தேவாங்கன்னு பால் எடுத்து கொடுத்து அவங்க அது சாப்பிட்டு மீதி பாலை நம்ம குழந்தைக்கு அது எச்சி படணும்.